முதல் வந்து பிறந்த நாள் பரிசை கொடுப்போம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். கையில் ஒரு பேக்கோட வந்து இன்றைக்கு காணொலியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து சுஜிக்கு வந்து பிறந்த நாள் என்ன எல்லாருமே போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முதல் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக் கொள்வோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. பேக்கை பார்த்தோன்னா ஏதோ பெருசாக கொண்டு வந்துருக்கேன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கு வந்து சுஜிக்கு ஒரு சின்ன ஒரு பரிசோட நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து பெனங்கட்டி மோதகம் தான் செய்ய போகிறேன். உண்மையிலுமே பெனங்கட்டின்னா அவ்வளோ நல்ல ஒரு சத்து. அதோட வந்து குட்டானுக்களை விட்டால் பெனங்குட்டானே சொல்லிக்கொள்ளுவோம். நல்ல ஒரு மோதகம் இனிப்பாகவே இன்றைக்கு செய்து கொள்ள போகிறோம். பிறந்த நாளில் வந்து இன்றைக்கு இனிப்பான ஒரு மோதகம் என்ன, அதுவும் பெனங்கட்டி. அதுக்கு முதல் வந்து பிறந்த நாள் பரிசை கொடுப்போம். பிடிச்சிருக்கோம், பார்த்தா தான் தெரியும். தேடி தேடி பார்க்குறேன். இல்லை உள்ளுக்க என்ன நகையில் அது இது கிடக்கும்டா. வந்து சாரி கலர் அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் இருக்கு அப்படியே. நல்லா இருக்கு. நல்லா எல்லாத்துலும் சந்தோஷத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நன்றி. இல்லை நல்லா இருக்கு, நல்ல கலர். சரி, இது அப்படியே இது போடையெல்லாம் தானே, உடனே வந்து இது உடுத்தையிலாம் தானே, அதனால வந்து கேட்ட மாதிரி என்ன ஒரு கிழமைக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு கட்டிக்கொள்ளலாமே. ஓ, அதோட வந்து நாங்கள் வந்து மோதகம் செய்ய தொடங்குவோம். இப்போ வந்து பெனங்கட்டி மோதகம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவில் வந்து பெனங்கட்டிகள் வந்து எடுத்துருக்குறோம். உண்மையிலுமே நல்ல ஒரு வாசமாக தான் இருக்குது. அந்த நல்ல பெனங்கட்டி, இப்போ அதில் கலப்பு வந்து இல்லை. இது வந்து கொஞ்சம் விலை கூடத்தானே நல்ல பெனங்கட்டி வந்து. இதுலேயும் வந்து தரங்கள் இருக்குது, கொஞ்சம் தரம் குறைஞ்சது வந்து விலையில் வந்து வித்தியாசம் இருக்குது. இருக்குதோ. இப்போ இது இருக்கட்டுக்க, இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, பயர் வந்து மறந்து வச்சுருக்கிறேன். பயிரை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா, வடிவாக உடைச்சி கோதெல்லாம் நீக்கி தான் எடுக்க போகிறேன். வறுக்கைக்கே வந்து நீங்கள் வந்து கருக விட்டுடாமலுக்கு வறுக்க வேணும். நார்மலாக மெல்லிய கனலில் வந்து வறுத்தாலே சரி. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து தோல் நீக்கிறதுக்காக உரலுக்க போட்டு இடிச்செடுப்போம். அப்படியே உடைச்ச பயிரை வந்து நாங்கள் சுலக போட்டு புடைச்செடுப்போம். இப்போ வந்து இந்த புடைக்கிறதெல்லாம் இவ்வளோ குறைஞ்சி கொண்டு வந்துட்டு தானே. இந்த கோதனிக்கின உளுந்து அல்பயர் எல்லாம் கடையில் வாரவடியா, இந்த புடைக்கிறதெல்லாம் இப்போ கூடுதலாக மறந்து கொண்டே போகுது. புடைக்கவே தெரியாமல் போயிடும் இன்னொரு காலத்தில். இது வந்து இப்போ நாங்கள் கொளிச்செடுக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படி எடுத்தா எந்த சுலகில் கொளிச்செடுக்கிறேன்னு சொல்கிறது. இதில் பாருங்க, சரியாக உடப்பட்ட பயிர், அதோட வந்து இங்கே உடப்படாத பயிரெல்லாம் கிடக்குது இல்லை, இப்போ கொளிச்சு கொண்டு வரைக்கு இன்னொரு மில் மாதிரி தானே இது. ஓ, இப்படி நாங்கள் நல்ல வடிவாக புடைச்செல்லாம் எடுத்துட்டோம். பயிரை வந்து நல்ல வடிவாக கழுவி அரிச்சு தான் எடுக்க போகிறேன். ஏனென்னா சில நேரங்களில் சின்ன மண்ணுகள் தூசுகள் இருக்கக்கூடும். இப்படியே நல்ல வடிவாக கழுவி அரிச்செடுப்போம் நாங்கள்.
அரிச்செல்லாம் எடுத்த பயிருக்கு வந்து அளவாக தண்ணி விட்டு அவிய விட போகிறேன். இவ்வளோ தண்ணியும் காணும் எங்களுக்கு. இப்போ வந்து இந்த பயிருக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட போகிறேன். கிணக்க போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் சரி. இனி வந்து அடுப்பு மூட்டி அவிய விடுவோம். அடுப்பு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இப்போ பயிர் சட்டி அடுப்பில் வைப்போம். பயிர் நல்லா அப்படியே அவிஞ்சு கொண்டு வேறட்டுக்கோம். அதோட பார்த்திங்கன்னா அந்த பெனங்கட்டியல் இருக்குது தானே, அந்த பெனங்கட்டியலை என்ன செய்ய போகிறேன், நான் கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். மற்ற புளேந்தியோட சாப்பிடவும் நல்லா இருக்கும். அப்படியே இந்த பெனங்கட்டி வந்து நார்மலாக உருகிடும் எங்களுக்கு. ஆக பெருசாக இருக்கிறபடியாக நான் நார்மலாக இடித்து எடுத்துருக்குறேன். உருகிட்டு பார்த்தீங்களா? ரைட்டு, இது அப்படியே இருக்கட்டும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் பயிர் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்படியே தண்ணியெல்லாம் பற்றி கொண்டு வந்துட்டு தானே, கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால பயிர் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது, இன்னும் கொஞ்சம் அவிய வேணும். இந்த தண்ணி வற்றி வேற சரியாக இருக்கும். ஆக இரழுப்பி இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த தண்ணி வற்றி வேற எங்களுக்கு கணக்காக வரும். திறந்து இருக்கட்டுங்க. இந்த மூடி இருந்தால் இந்த தண்ணி வந்து நீர் கோர்த்து கொண்டே இருக்கும். இப்படியே திறந்து இருக்கட்டுக்கும். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மோதக மாவு வந்து குழைச்செடுப்போமே, நான் அரிசி மாவு வந்து எடுத்துருக்குறோம். இது வந்து வறுத்த சிவப்பரிசி மாவு தான் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து சுடுதண்ணி விட்டு தான் குழைக்க போகிறோம். சுடுதண்ணிக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு அளவளவாக தண்ணியை விட்டு நீங்கள் நார்மலாக இடியப்ப பருவத்துக்கு குழைச்செடுத்தீங்கண்டா சரி. என்ன இந்த சிவப்பரிசி மாவுக்கு வந்து எங்களுக்கு சுடுதண்ணி வந்து கூட இழுக்கும் தண்ணி. பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி விட்டது, தண்ணி காணாது எங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து அப்படியே குழைச்சி எடுத்துட்டேன். அதோட பார்த்திங்கன்னா பயிரம் வந்து அப்படியே நல்லாவே அவிஞ்சிட்டுது எங்களுக்கு. தண்ணியெல்லாம் இல்லை ஃபுல்லாகவே பாருங்க அப்படி இருக்குது. கொஞ்சம் தண்ணியும் இல்லை. இனி விட்டால் அப்படியே உங்களுக்கு எரிஞ்சு போயிடும். இறாக்குவோம். இப்போ வந்து உள்ளுடன் செய்ய போகிறோம். இந்த தாஜுக்குள்ளான் வந்து உள்ளுடன் நாங்கள் செய்ய போகிறோம். தாஜு கொஞ்சம் சூடாகட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் ஓரளவுக்கு உடைச்சி வச்சுருக்கிற பெனங்கட்டியெல்லாம் போட்டுக்கொள்வோம். பெனங்கட்டி கொஞ்சம் உருகி கொண்டு வரட்டு. அதை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு நான் அப்படி உருகி கொண்டு வரும் பாருங்க. எப்படி உருகி கொண்டு வருதானே. அதோட தேங்காய் பூ வந்து நல்ல பள்ளியாக தும்பொண்டும் இல்லாமலுக்கு நல்ல வடிவாக திருவி எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரு தேங்காய் அளவில் நாங்கள் திருவி எடுத்து வச்சுருக்கிறோம். இனி வந்து என்ன செய்ய போகிறேன்டா, இந்த தேங்காய் பூ இருக்குது தானே, இதை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். நல்ல வாசமாக இருக்கேன்னா இந்த பனங்கட்டி இருக்குல்ல, அதுதான் அப்படி வாசம். ஆனால் கலரும் எங்களுக்கு பரவாயில்லை. கலரும் நல்லா இருக்கு பாருங்க. அப்படியெல்லாம் உருகிதான் வந்துட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற பயிரை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அதை அப்படியே மொண்டாம இப்படியே பிடிச்சி போட்டு சாப்பிடுவோம். ஒரு உருண்டையா
ஆனால் அப்படி சாப்பிடாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமோ? இப்போ வந்து கட்டி தானே போட்டுருக்குறோம். உங்களுக்கு இனிப்பு கூட தேவையாண்டா கொஞ்சமாக நீங்கள் வந்து சீனி வந்து இறக்கி போட்டு தான் சேர்க்கணும். நம்ம இப்படியே தாஜியில் வச்சு சேர்க்கக்கூடாது. என்னென்னா உருக எங்களுக்கு அந்த உள்ளுடன் வந்து இலகி கொடுக்கும். அதனால் வந்து அடுப்பில் வச்சு போடக்கூடாது, இறக்கி போட்டு தான் போடணும். ஆனால் இதே நல்ல இனிப்பு, சரியான இனிப்பு. இனிப்பு காணுமே நாங்கள். ஓ, வடிவாக காணும். அதோட பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். ஏலக்காய் போட்டோம்னா இன்னும் நல்ல வாசமாக இருக்குது. பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படியே பெனங்கட்டியில் செய்த அந்த உள்ளுடன் வந்து ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நாங்கள் இறக்குவோம். அதில் அந்த வாசம் வந்து உண்மையிலேயுமே ஒரு வித்தியாசமான வாசம். ஏன்னா இந்த பெனங்கட்டின்றது தெரியுது. அதில் வந்து உள்ளுடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம். இனி வந்து கடகடண்டு மோதத்தை பிடிச்சி அவிச்சு போட்டு நல்ல ஒரு இனிப்பு போடாத பிளேண்டியும் ஊற்றி சாப்பிடுவோம். பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலே மோதம் தான். ஏன்னா பழமையாக கூடுதலாக என்ன சொல்கிறது, பிரியாணி எல்லாம் வந்து போட்டு சாப்பிட்றாங்க. இந்த முறை வந்து மாற்றிட்டோம், மோதத்தோடு சாப்பிடணும். பார்த்திங்கன்னா கைக்கு கொஞ்சமாக நாங்கள் எண்ணெயை பூசி போட்டு அளவான மாவை எடுத்து மோதகத்தை நாங்கள் பிடிச்சி எடுத்துக்கொள்வோம். ஆக கிணக்கவுளுடன் வச்சாலும் மூடிக்கொள்ளலாம், வடிக்கும். இதுக்கு கொஞ்சம் கூட தான் வச்சுட்டேன்னா இந்த கூட வச்சா அப்படி மேலே மூடி இல்லாமல் போயிடும். இப்படியே கடாடண்டு ஒரு தரம் வைக்கிறதுக்கு நாங்கள் பிடிச்சி எடுப்போமே. மற்றது புட்டு பானையிலையும் வச்சு எடுக்கலாம். புட்டு பானையெல்லாம் எனக்கு அவிக்க போகிறோம், நீத்துப்பட்டிலாம் வச்சு வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பிடிச்ச மோதகங்களை வந்து நீத்துப்பட்டிக்காம வைக்க போகிறேன். ஒவ்வொன்றா வச்சுக்கொள்ளுவோம். அப்படியே அமர்த்தாமல் மெதுவாக வைக்கணும். காணும் என்ன இது கட்டு நிறைஞ்சிட்டதில்லை. இது வந்து மோதகம் அவியட்டுக்கும் எங்களுக்கு வந்து அந்த புக்கை வந்து நிறையவே வெளியில் போகுது, அவிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் இறக்குவோம். பாருங்க அந்த அவிஞ்ச உடனே நிறம் மாறிட்டுதில்லை. அப்படியே நாங்கள் இறக்கி போடுவோம். சுடு ஊசி அப்படி இருக்காண்டு கொஞ்சம் ஆற விட்டு அப்படியே பிரித்து விடுவோமே. சரி, இப்போ வந்து மற்ற மோதகங்களையும் கடகடாண்டு அவிய விட்டா சரி. இஞ்சால பார்த்தால் கொழுக்கட்டை என்னண்டா உள்ளுடன் கொஞ்சம் மிஞ்சிட்டுதல்லோ, அதை வந்து அப்படியே புளி கொழுக்கட்டையாக வந்து அப்படியே பிடிச்செடுத்து இதையும் அவிச்செடுத்தா சரி. இது நல்லா இருக்கும் உண்மையிலுமே புளி கொழுக்கட்டை. இந்த காலமையில எல்லாம் அந்த டக்குன உடனே செய்கிற சாப்பாடு வந்து இந்த புளி கொழுக்கட்டையும் செய்து சாப்பிட்றது நல்லா இருக்கும். இந்த சின்னாக்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்குள்ள வந்து செய்து கொடுத்து விட்டா சாப்பிடுவேன் நம்ம. எனக்கு முதல்ல அம்மா நிறைய தெரிஞ்சது வந்துருக்குறோம். என்னது மகன் கொண்டு வந்து கொடுக்குறாரா? என்ன யார் வாங்கி தந்தாரு? அப்பா வாங்கி தந்தவ.
அப்பா வாங்கி கொடுத்துனீங்களா நீங்கள்? இல்லை கிஷோன் அக்கா வாங்கி அக்கா நம்பியும் சேர்ந்து வாங்கியிருக்கீங்க நம்ம இப்போ. நன்றியா. அக்கள் டியூஷனுக்கு போய் வந்தது யார் கடாண்டு எடுத்துக்கோ. 2 பேரும் மோதத்துக்கு வெயிட் பண்ணிக்கணுமா? இப்போ மோதமெல்லாம் சுட்டு எடுத்தாச்சுண்ணா, அவிச்சு எடுத்தாச்சு, சுட்டு இல்லை அவிச்சு சாப்பிடுவோம்ப்பா. எல்லாம் கேக் வெட்டி தான் கொடுப்பேன்னா இது மோதகமாக வச்சு கொடுக்குறப்ப எல்லாம் ஒரு எங்க தம்பி தம்பி தாங்க. இந்தாங்க சொன்னோம். அதில் ஒரு சின்ன ஆள் ஒரு ஆள் அழுது கொண்டு எல்லாருக்கும் கொடுப்போம். இந்த அவருக்கும் சோறு தீதியாச்சு தானே நீ கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கு மோதகம் கொடுக்கக்கூடாது ஆளுக்கு. 2 வயசு ஆகணும் மோதம் சாப்பிட்றேன். பயறு இரவில் கொஞ்சம் இப்போ கொடுக்கக்கூடாது அவருக்கு. அம்மா இந்தாங்க கேக் இல்லைன்னா மோதம் தானம்மா. கேக் வெட்டினா தான் பிறந்த நாள் இல்லை தானே. மோதம் இந்தாங்க. நான் நினைச்சேன் என்ன மறந்து போனீங்களாக்க மாட்டேன். நல்லா இருக்கேன் என்னப்பா. நான் ஒன்று உடைச்சி சாப்பிட்டேன். அப்படி இருக்கணும். பனங்கட்டி தான் வித்தியாசமாக இருக்குது. பனங்கட்டி வாசம் இருக்குல்ல, இனிப்பு கணக்காக இருக்கு. நான் இனிப்பு காணாம வருமானு யோசிச்சா காணும். 2 சாப்பிட்டு ஒரு தேத்தனி குடித்தாலும் நான் பிடிச்ச முதல்ல ஒன்று சாப்பிட பிளேன் குடித்தாலும் காணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். புரிஞ்சுக்கொள்வோமா? அப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். ஒரு சின்ன ஒரு காணொலி உண்டு. அப்போ பெரிய அளவு கொண்டாட்டம் பண்ணுவீங்க நார்மலாக முடிஞ்சதோ. அப்போ நன்றி, வணக்கம்.